ஆஸ்ட்ரோகிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சௌகார்த்திகா சுவாமிநாதன். நம்ம இன்னைக்கு பேச போறது தை மாத ராசி பலன். சிம்ம ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 12ஆம் வீட்டுல சூரியனும் குரு 5ஆம் வீட்லயும் பாக்குறாங்க. செவ்வாய் வந்து 10வது வீட்டுல நுழைறதுனால சாதகமான பலன்களே உங்களுக்கு கிடைக்கும். திருப்பங்கள் நிறைந்த மாதங்களாக இது இருக்கும். அது நல்ல விதமான திருப்பங்களாக இருக்கும். சில சவால்கள் இருந்தாலும் மன நிம்மதி, ஆன்மீகம், மறைமுக நன்மைகள் கிடைக்கும். ஹார்ட் ஒர்க் ரொம்ப பண்ண வேண்டிய ஒரு காலகட்டமா இது அமையுது. பெரிய வெற்றி கிடைக்கும். 12வது வீட்டுல சூரியன் இருக்கிறதுனால முயற்சிகளுக்கு உடனடி அங்கீகாரம் கிடைக்காமல் போகலாம். பொறுமையா இருக்க வேண்டிய காலகட்டம் இது. ஒரு மறைமுகமான செலவுகள் அப்பப்போ எட்டி பார்த்துட்டு போகும். சேவிங்ஸ்ல கவனம் தேவை. முடிஞ்ச வரைக்கும் கடன்கள் வந்து தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. 12ஆம் வீட்டுல இருக்கிறதுனால உறவுகளில் தனிமைப்படுறது, ஒரு செப்பரேஷன், அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதை நீங்க கவனமா பாத்துக்கணும். புரிதல் இல்லாத ஒரு காலகட்டமா கூட அமையலாம். அதை மட்டும் நம்ம பாத்துக்கணும். உங்களோட மனசுல ஏதாவது ஒரு கவலையோ இல்ல ஏதாவது ஒரு விஷயங்களை நீங்க மறைச்சு வச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, மனசுக்குள்ளேயே நீங்களே போட்டு குழப்பிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அது கண்டிப்பா வெளிப்படையா யாருக்கிட்டையாவது சொல்ல வேண்டிய காலகட்டம் இது. நீங்களே உங்களோட விஷயத்த எடுத்துக்கிட்ட ஸ்ட்ரெஸ்ஸா டிப்ரெஷனோட இருக்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. கணவனா இருந்தா மனைவியோட ஹெல்த்தும், மனைவியா இருந்தா கணவரோட உடல் நலத்தையும் கவனிக்க வேண்டிய காலகட்டம் இது. லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்க, அப்புறம் கல்யாணம் ஆகாதவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ரிலேஷன்ஷிப்பை வந்து சஸ்டைனபிளா வச்சுக்கிறதுக்கு நம்ம அதுக்கான முயற்சிகளை நம்ம எடுக்கணும். அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்றது, நம்ம பேசுறது, ஒரு கோவிலுக்கு போறது, ஒரு ரெஸ்டாரண்ட்க்கு போறது, அதுக்கு என்ன முயற்சிகள் தேவையோ அதை எடுத்துக்கிட்டா உங்களுக்கு எல்லாமே அனுகூலமா முடியும். உங்களோட உடல்நலம் நீங்க கவனமா பாத்துக்கணும். ஷுட் டேக் கேர் ஆஃப் யர் ஹெல்த். சஃபிஷியண்டா ரெஸ்ட் எடுக்கணும். மன அழுத்தம், தூக்கமின்மை இல்லாம பாத்துக்கணும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் புது கோர்ஸ் படிக்கிறதோ இல்ல யூபிஎஸ்சி எக்ஸாம் மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ் ட்ரை பண்றது, குரூப் 1 எக்ஸாம்ஸ் படிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணா இந்த வருடம் கண்டிப்பா அது சக்சஸ்ஃபுல்லா அமையும். அஷ்டமத்து சனி பாதிப்புகள் என்ன இருந்தாலும் கண்டிப்பா அந்த சிவன் அருள் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கும். சிம்மராசி நேயர்களுக்கு வந்து எந்த முருகன் கோவிலுக்கு போலாம் அப்படின்ற முருகன் ஸ்தலம் என்னன்னா திருப்பரங்குன்றம், மதுரையில இருக்கு. ரொம்ப விசேஷமான ஒரு கோவில். வயலூர் முருகன் கோவிலுக்கும் போலாம், ஆண்டார் குப்பத்துல இருக்கு. சோ இந்த வருடம் முழுக்க உங்களுக்கு சுபிக்ஷமா இருக்கும். தை மாதம் மட்டும் இல்ல, வருடம் முழுக்க உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக நீங்க இருப்பீங்க. கருணை கடலே கந்தா போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நன்றி, வணக்கம்.